ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ வந்து டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களுக்கு எந்த மெசேஜ் சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த மெசேஜ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெனரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கும்னு அவசியம் இல்லை. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி ஒரு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுட்டுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது எங்கிட்ட பர்சனல் ரீடிங் வேணும், கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே இப்போ ரீடிங் போகணும். ஷேர் இட். ஓகே. ஸோ அந்த பர்சன் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு என்ன மெசேஜ் சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, ஸோ உங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது தான். ஓகே. ஸோ 2 பேருமே டிஃப்ரெண்ட் கேரக்டர். உங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஓகே. ஸோ இப்போ என்ன சொல்கிறது, மேபி சேம் டிஃப்ரெண்ட் காஸ்ட், டிஃப்ரெண்ட் ரிலீஜியன்ஸ், இல்லைனா டிஃப்ரெண்ட் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, ஃபீலிங்ஸும் எமோஷன் கூட 2 பேருக்குமே டிஃப்ரெண்ட்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் கூட இந்த ரிலேஷன்ஷிப் வந்து செப்ரேஷன் ஆகிருக்கலாம். பட் என்ன தான் ரிலேஷன்ஷிப் செப்ரேஷன் ஆகியிருந்தாலும் இந்த பர்சன் வந்து நீங்கள் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு லைஃப் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக என்னால் எல்லா ப்ராப்ளத்தையும் முடிச்சுட்டு வர முடியுமோ அவ்வளோ வேகத்தில் நான் உங்கள் லைஃப்பில் வந்து என்ட்ரி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. செகண்ட் மெசேஜ் பார்க்கலாம். 4 ஆஃப் வாட்ஸ். ஸோ செகண்ட் மெசேஜ் பார்த்தீங்கன்னா, இந்த பர்சன் உங்ககிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பில் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நிறைய ஃபைட் நடந்திருக்குது. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் 2 பேரும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ ரிலேஷன்ஷிப் சொல்லும்போது வலிங்கிறது உங்களுக்கும் இருந்திருக்கும், அவங்களுக்கும் இருந்திருக்கும். ஸோ 2 பேருக்குமே இந்த ஒரு இப்போ மாறி சண்டை போடுறதுனால, மாறி பிளாக் பண்ணனால வலிங்கிறது உங்களுக்கு மட்டும் இருக்காது. ஸோ அந்த பர்சனுக்கும் வலி இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பர்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ மறுபடியும் நான் மறுபடியும் உனக்கு நான் கால் பண்ணினாலே, ஒரு மெசேஜ் பண்ணாலே மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஃபைட்டு வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. ஸோ உனக்கும் எனக்கும் கொஞ்சம் பிரேக் வேணும். ஸோ இந்த பிரேக் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சன் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் தந்துட்டு இருக்கலாம், இல்லைனா ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கலாம், ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷனில் இருக்கலாம். ஸோ அந்த பர்சனுக்கு உங்களை வந்து இஷ்டம் இல்லாமல் ஒன்றும் கிடையாது, உங்கள் மேலே இஷ்டம் உண்டு. பட் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்க மறுபடியும் நம்ம 2 பேருக்கு ஃபைட்டு வந்து பிரிச்சுட்டே தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் பிரேக் வேணும். இந்த பிரேக்கில் வந்து நீயும் சரியாகுவ, நானும் சரியாகுவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம சேர்ந்துக்கலாம் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஓகே, எடுத்துக்காட்டு பண்ணலாம். ஓகே. ஸோ அந்த பர்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பர்சன் வந்து ஒரு இலூஷனில் இருக்காங்களாம். இலூஷன்ஸ் மீன்ஸ் இப்போ என்ன சொல்கிறது, நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த பர்சனோட லைஃப் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இல்லை. ஒரு இல்யூஷன், எதுலேயோ மாட்டிட்டு தவிப்போம்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி இந்த பர்சன் எதுலேயோ மாட்டிட்டு தவிக்கிறாங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சன் உங்ககிட்ட வந்து நிறைய விஷயங்களை ஓப்பனாக சொல்லலையா. இந்த பர்சனுக்கு மென்டலி நிறைய ப்ராப்ளம் இருக்குதான். ஸோ அவங்க எல்லாத்தையுமே ஒழிச்சு வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு சொல்ல வேண்டாம். ஸோ என்னோடய ப்ராப்ளம் என்னோடய போகட்டு சொல்லிட்டு இந்த பர்சன் நிறைய விஷயங்களை ஒழிச்சு வைக்கிறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இந்த பர்சன் ஹைட் பண்ணனால, ஸோ அந்த விஷயங்கள் அந்த எல்லா விஷயங்களும் இந்த பர்சன் தனக்குள்ளே ஹைட் பண்ணி வைக்கிறனால இந்த பர்சனுக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு வந்துட்டு. அப்போ இந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷன், இந்த பர்சனோட லைஃப் எப்படி போயிட்டுருக்குன்னா, இதில் ஒரு இல்யூஷனில் மாட்டிட்டு தவிப்போம்ல. ஸோ அந்த மாதிரி இந்த பர்சனோட லைஃப் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கார்டு பார்க்கலாம். நைட் ஆஃப் சோட்ஸ். ஸோ இந்த பர்சன் என்ன சொல்கிறாங்க, இந்த பர்சன் வந்து நான் உங்ககிட்ட வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய வாட்டி ஈகோ காட்டியிருக்காங்களாம், உங்ககிட்ட நிறைய ஃபைட் பண்ணியிருக்காங்களாம், நிறைய கோவப்பட்டிருக்காங்களாம். பட் என்ன தான் அந்த பர்சன் கோவப்பட்டாலும் நைட்டு டைம் ஆகக்கூடிய டைமில் அந்த பர்சனுக்கு நீங்கள் உங்கள் கூட பேசாமல், உங்களுக்கு ஒரு குட் நைட் சொல்லாமல் அந்த பர்சனுக்கு ஒரு டீப் ஸ்லீப் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. நைட்டு டைமெல்லாம் ஆகும்போது உன்னை வந்து பார்க்கணும், உனக்கு மெசேஜ் பண்ணணும், கால் பண்ணணும், ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு எனக்கு மைண்டு ஃபுல்லாக ஓடிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கார்டு பார்க்கலாம். இந்த லவ்வர்ஸ். ஸோ அந்த பர்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ நம்ம 2 பேரோட லவ் வந்து
ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அன்கண்டிஷ்னல் லவ்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ நம்ம 2 பேருமே வந்து யாராலும் நம்ம 2 பேரையும் பிரிக்க முடியாது. ஸோ நம்ம ஹைலி அட்ராக்டட். ஸோ நீயும் எந்த அளவுக்கு ஸ்நேகிக்கிறியோ அதே ஈக்குவல் ஸ்நேகம் நானும் ஸ்நேகிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ பாட்டம் ஆஃப் த டெக் நமக்கு வந்துருக்கு பார்த்தீங்கன்னா டெம்பரன்ஸு. ஸோ இந்த பர்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து பேலன்ஸ் வேணும்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம 2 பேருமே ஸ்மூத்தாக கொண்டு போகணும், 2 பேருக்குமே பேலன்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஆள் மட்டும் மெச்சூரிட்டியாக இருக்கிறாங்க, ஒரு ஆள் மட்டும் கொஞ்சம் மெச்சூரிட்டி லெவல் கொஞ்சம் கம்மியாக, அப்போ நீங்கள் மெச்சூரிட்டி லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கிறீங்க. ஸோ அப்போ அந்த பர்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம குரோ பண்ணி கொண்டு போகணும், 2 பேருக்குமே மெச்சூரிட்டி வேணும், 2 பேருக்குமே செல்ஃப் லவ் வேணும், 2 பேருமே செல்ஃப் ரெஸ்பெக்டில் நிற்கணும். ஸோ அப்போ தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்மூத்தாக போகும்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ நீங்கள் எப்போமா அடிக்ட் ஆகி இந்த பர்சனுக்கு பின்னாடி போகிறது, இந்த பர்சனை சேஸ் பண்ணுறது, இது எதுவுமே இந்த பர்சனுக்கு இஷ்டம் இல்லையா? ஓகே. ஸோ நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணிவிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது, உங்களோட விஷயங்களை நீங்கள் கேர் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு லைஃப்பில் தேவையான விஷயம் நீங்களே அட்ராக்ட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது இந்த பர்சனுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த ரிலேஷன் ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்கு ஒரு பேலன்ஸ் வேணும். ஸோ உங்களோட விஷயங்களை நீங்களே பார்க்க ஆரம்பிக்கணும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். இந்த பர்சனை 24/7 எதிர்பார்த்து நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ நம்ம இன்னும் ஒரு 5 கார்டு கூட பார்க்கலாம். ஓகே. ஸோ அந்த பர்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னதான் நான் இலூஷனில் இருந்தாலும் ஸோ நான் கண்டிப்பாக வந்து எவ்வளோ இலூஷனில் நான் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து ஒரு ஆக்ஷன் எடுப்பேன். எனக்குள்ளே எவ்வளோ பிரச்சனையாக இருக்கட்டும், எவ்வளோ பிரச்சனையில் இருந்தாலும் உங்களை அவங்க லைஃப்பில் மறுபடியும் கொண்டு வரதுக்கு இந்த பர்சன் கண்டிப்பாக வந்து ஆக்ஷன் எடுப்பாங்களாம். எல்லா பிரச்சனையும் உடைச்செறிஞ்சிட்டு உங்களை நோக்கி வருவாங்கன்னு இவங்க சொல்கிறாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் மெசேஜ் பார்க்கலாம். ஓகே. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், இந்த பர்சன் உங்ககிட்ட நிறைய விஷயங்களை ஒழிச்சு வச்சுருக்காங்கன்னு சொன்னேன். நிறைய விஷயங்களை இவங்க ஹைட் பண்ணியிருக்காங்களாம். ஏன்னா நீங்கள் அந்த ஸோ நீங்கள் எல்லா விஷயத்தையும் சொல்லி உங்களை கஷ்டப்படுத்த வேணும்னு இவங்க நினைக்கிறாங்களாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் இந்த பர்சன் இலூஷனில் இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பர்சனோட மைண்டை கொஞ்சம் கூட ஓகே இல்லையா, ஃபுல்லாக சேடு, டிப்ரெஷன், நெகட்டிவ் எனர்ஜியில் இருக்காங்களாம். ஸோ கொஞ்சம் கூட பீஸே இல்லையா. ஸோ இந்த ஒரு தருணத்தில் இந்த அப்படின்னா இப்போ என்ன சொல்கிறது, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த சண்டை பிரச்சனை இதெல்லாம் அந்த பர்சனோட மைண்டில் ஓடிட்டே தான் இருக்கான். ஸோ நெகட்டிவ் எனர்ஜியில் தான் இருக்காங்களாம். ஸோ இந்த நெகட்டிவ் எனர்ஜியில் மறுபடியும் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணணும். காண்டாக்ட் பண்ணனால மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ என்னோடய மைண்ட் இப்போ கொஞ்சம் கூட பீஸ் இல்லை, ஒரு எனக்கு மைண்ட் ஒரு நெகட்டிவிட்டியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே. ஸோ அடுத்த கார்டு பார்க்கலாம். ஐசோலேஷன். ஓகே. ஸோ இந்த பர்சன் என்ன சொல்கிறேன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களோட செப்பரேஷன் வந்து இந்த பர்சனை ஸ்பிரிச்சுவல் அவேக்கன் ஆக்கிட்டு உண்டாம். ஓகே. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இந்த பர்சன் ஃபேஸ் பண்ணியிருக்காங்களாம். பட் இந்த பர்சனால் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு லைஃப் அந்த பர்சனால் க்ரியேட் பண்ண முடியலையா. ஏன்னா இந்த பர்சனுக்கு அந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து டோட்டலாக அந்த பர்சனை ஸ்பிரிச்சுவல் அவேக்கன் ஆக்கிட்டு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பர்சனோட மைண்டுக்குள்ளே எப்போவுமே நீங்கள் உண்டுன்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இந்த பர்சனோட மைண்டுக்குள்ளேருந்து உங்களை மூவ் பண்ணுறதுக்கு இந்த பர்சனால் ஒரு நாளும் முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ பிரச்சனை இருக்கட்டும், அவங்க லைஃப்பில் வலியாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், எல்லா சுச்சுவேஷனும் இந்த பர்சனோட மைண்டுக்குள்ளே நீங்கள் உண்டுன்னு சொல்கிறாங்க. நான் வந்து ஃபிசிக்கலாக அந்த பர்சன் வந்து உங்களை வந்து எல்லா சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம். பட் அது எல்லாமே ஜஸ்ட் ஃபிசிக்கல் பிளாக்கிங் தான். பட் இந்த பர்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உன்னை வந்து மூவ் ஆன் பண்ணுறதுக்கு, உன்னை நான் இக்னோர் பண்ணுறதுக்கு என் லைஃப்பில் நான் வந்து உனக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் தந்துட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உன்னை வந்து எல்லா இதையும் நான் பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம். பட் அந்த ஃபிசிக்கலாக வரக்கூடிய பிளாக் தான். பட் என்னோடய மைண்டுக்குள்ளே எப்போவுமே நீ உண்டு, என் மைண்டுக்குள்ளேருந்து ஒன்று ஒருபோதும் என்னால் நீக்க முடியலைன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் இந்த பர்சனுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கு. ஸோ அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த பர்சன் ஆட்டோமேட்டிக்காக ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகுறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பர்சன் ஸ்பிரிச்சுவல் அவேக்கன் ஆகுறாங்க. ஓகே. ஸோ அடுத்த கார்டு பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த பர்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ உங்ககிட்ட வந்து
உங்ககிட்ட ஓடி வந்து பேசுகிறதுக்கு இந்த பர்சனுக்கு ஒரு ஃபியர் உண்டுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பர்சன் ஒரு இலூஷன் இருக்காங்க. இந்த பர்சனோட மைண்டு கொஞ்சம் கூட ஓகே இல்லை. ஸோ இந்த பர்சனோட மைண்டுக்குள்ளே இப்போ என்ன அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க உங்களை பார்க்கக்கூடிய டைமில் நீங்கள் உங்கள் லைஃப்பில் நல்லா தான் போயிட்டுருக்கிறீங்களா, நீங்கள் சந்தோஷமாக தான் இருக்கிறீங்களா, ஆனால் அந்த பர்சனை கொஞ்சம் கூட நீங்கள் திரும்பி கூட பார்க்கல நமக்கு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ எனக்கு இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தா நீங்கள் என்ன ரிஜெக்ட் பண்ணிவிடுவேன். ஸோ எனக்கு அந்த ஒரு ஃபியர் உண்டு. ஸோ ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் செப்ரேஷன் ஆகிறதுக்கு ஒரு விஷயத்த நானும் காரணம் நிறைய இருக்குது. ஸோ என்னால் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நிறைய விஷயத்தில் செப்ரேஷன் ஆகிருக்கலாம். ஸோ எனக்கு இப்போ உங்ககிட்ட வர்றதுக்கு ஒரு ஃபியர் இருக்குது. ஏன்னா நான் ஒன்று வாஷ் பண்ணக்கூடிய டைமில் உனக்கே தெரியாமல் நான் ஒன்று வாஷ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். அப்படி வாஷ் பண்ணக்கூடிய டைமில் நீ நல்லா தான் இருக்க, உன் லைஃப்பில் நீ வந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அப்போ இதை பார்க்குற டைமில் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, நான் இப்போ உனக்கிட்ட ஓடி வந்து ஒரு கால் பண்ணி ஒரு மெசேஜ் பண்ணாலும் நீ என்ன ரிஜெக்ட் பண்ணிவிடுன்னு எனக்கு ஒரு பயம் இருக்குது. ஸோ அந்த ஒரு ரிஜெக்ஷன் என்னால் தாங்க முடியாது இந்த பர்சன் சொல்கிறாங்க. ஸோ அடுத்த கார்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ அந்த பர்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ உங்கள் கூட ஒரு உங்களை வந்து மீட் பண்ணணும், உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி சாரி கேட்கணும், உங்கள் கூட சந்தோஷமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், உங்கள் கூட என்ன சொல்கிறது, எல்லாத்தையும் மனசு விட்டு பேசணும் அப்படின்னு ஒரு செலிப்ரேஷன் பண்ணணும் இந்த பர்சன் ஆசைப்படுறாங்க. ஓகே, ஸோ பாட்டம் ஆஃப் த டெக் நமக்கு பார்க்கலாம். ஓகே, ஸோ அந்த பர்சன் என்ன சொல்கிறாங்க, இந்த பர்சன் லைஃப்பில் என்ன இருக்கட்டும், இந்த பர்சன் லைஃப்பில் எல்லாம் எந்த பர்சனுக்கு என்ன இருந்தாலும் நீங்கள் இல்லைன்னா அந்த பர்சனோட லைஃப் ஒருபோதும் கம்ப்ளீட் கொடுக்காதான். நீங்கள் இல்லைங்க இந்த பர்சன் லைஃப் எப்போவுமே இன்கம்ப்ளீட் தான் அந்த பர்சன் சொல்கிறாங்க. ஸோ என் லைஃப் இந்த பர்சன் லைஃப்பில் இந்த பர்சனை சுற்றி எவ்வளோ ரிலேஷன்ஷிப் இருக்கட்டும், இந்த பர்சனுக்கு ஒரு மனுஷன் இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு அவனுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இந்த பர்சனுக்கு இருக்குது. பட் இந்த பர்சனுக்கு நீங்கள் இல்லைன்னு சொல்லும்போது இந்த பர்சனோட லைஃப் வந்து ஒருபோதும் கம்ப்ளீட் கொடுக்காதுன்னு சொல்கிறாங்க. ஒரு இன்கம்ப்ளீட்னஸ், என்னோடய ஆன்மா வந்து சந்தோஷப்படாது, என்னோட ஆன்மா சந்தோஷப்பட அந்த இடத்துல நீங்கள் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஓகே, ஸோ உங்கள் பர்சன் உங்களை நோக்கி ஓடி வரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இங்கே ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் தான். ஓகே, ஸோ அவங்க வந்து உங்களை நோக்கி ஓடி வரணும்னு நினைக்கிறாங்க. எவ்வளோ வேகத்தில் வர முடியுமோ அவ்வளோ வேகத்தில் இந்த பர்சன் உங்ககிட்ட ஓடி வருவாங்களாம். பட் இந்த கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனோட மைண்டு கொஞ்சம் கூட ஓகே இல்லையா. பட் அவர் ஒரு இலூஷன் மீன்ஸ் ஒரு நெகட்டிவ் எனர்ஜியில் ஒரு நெகட்டிவான ஒரு வைப்ரேஷன் இருக்காரா, ரொம்ப டவுனாக இருக்காரா. ஸோ அவருக்கு இப்போதைக்கு எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கிறதுக்கு இந்த பர்சன் வந்து மைண்டு ஒத்துழைக்கலையா. உங்ககிட்ட ஓடி வந்து பேசுகிறதுக்கோ ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கோ இந்த ரிலேஷன்ஷிப்பை பழையபடி ஓகே ஆக்கி கொண்டு போகிறதுக்கோ இந்த போஸ்டோட மைண்டுக்குள்ளே ஒரு மைண்டு ஓகே அல்லன்னு சொல்கிறாங்க. மைண்டு ஒரு நெகட்டிவ் எனர்ஜியில் ஒரு இலூஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நைட்டு டைம் ஆகக்கூடிய டைமில் இந்த பர்சனுக்கு என்ன சொல்கிறது, என்னதான் அந்த பர்சன் வந்து உங்ககிட்ட உங்களை கஷ்டப்படுத்தினாலும் உங்களை அழவச்சாலும் நைட்டு டைம் ஆகக்கூடிய டைமில் இந்த பர்சன் அதை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த பர்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இந்த பர்சன் வந்து நிறைய வலி ஃபேஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இந்த பர்சனுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த வலினால் இந்த ரிலேஷன்ஷிப் இந்த பர்சன் வந்து ஸ்பிரிச்சுவலி அவைக்கன் ஆகுறாங்க. ஓகே, ஸ்பிரிச்சுவலி அவைக்கன் ஆகுறாங்க. ஓகே, இதுதான் அந்த பர்சன் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு மெசேஜ். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.